பசுபதி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. இந்த விஷயத்தை நான் விடவே மாட்டேன், விஜய் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அவங்க பொண்ணு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. ராகினி வந்து இந்த மாதிரி உங்களை பண்ணதுக்கு சும்மாவே விடக்கூடாதுப்பா, அந்த விஜய் காலை ஃபுல்லாக ஆழணும்ப்பா, அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க மாமா ஏமா இப்படி இருக்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கண்டிப்பாக விஜய் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு தோணுது மாமா அப்படின்னோடனே, என்னம்மா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, சரிம்மா நம்ம ஊருக்கே போயிட. இல்லை மாமா, விஜய் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, அவருக்கு எனக்கு வேணும் மாமா, அதுக்கு ஏதாவது நான் பண்ணணும், ப்ளீஸ் மாமா ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னோடனே, எனக்கு ஒன்றுமே புரியலையம்மா, விஜய் இப்படி தீவிரமாக இருக்காரு, அந்த பொண்டாட்டின்னு அந்த பொண்ணு தாம்மா சொல்கிறாரு, அவங்க மாமா சொன்னது எனக்கு பயமாக இருக்குது மாமா, விஜய் எனக்கு வேணும் மாமான்னு சொல்லிட்டு அழறாங்க. மாமா நான் ஒன்று சொல்லட்டுமா, என்னம்மா அப்படின்னோடனே, நான் அந்த பொண்ணை போய் பார்க்க போகிறேன். யாரும்மா, அந்த காவேரியா? ஆமாம் மாமா, நான் போய் அந்த பொண்ணை பார்த்து பேச போகிறேன், கண்டிப்பாக நான் எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க, அவங்களே விலைக்கிடுவாங்க மாமா, இப்போவே விலைக்கு தானே இருக்காங்க அப்படின்னோடனே, கரெக்டுமா, ஆனால் விஜய் புரிஞ்சுக்கணும்ல, அந்த பொண்ணு சொன்னால் விஜய் கண்டிப்பாக புரிஞ்சுக்க தானே மாமா ஆகணும் அப்படின்னோடனே, சரிம்மா முயற்சி பண்ணி பாருன்னொன்னே இங்கே காவேரியை பார்க்க போகிறாங்க. போயிட்டு வந்து வெண்ணிலா வந்து இந்த மாதிரி விஜய் எனக்கு விட்டு கொடுத்துருங்க, விஜய் இல்லாமல் என்ன வாழ முடியாது அப்படின்னு உருகி பேசுகிறாங்க. அதுக்கு காவேரி செமையாக டென்ஷன் ஆகி வந்து அவங்கள திட்டுறதுக்காக போகிறாங்க. ஆனால் அந்த டைமில் அவங்க அம்மா வந்து காரியத்தை கெடுத்து விட்டுறாங்க. இந்த மாதிரி இதுக்கப்புறம் இங்கெல்லாம் வராத, அந்த பையனுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ எப்படியாவது கல்யாணம் பண்ணிப்போ என்ன பண்ணிக்கோ, அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. இதை பார்த்தா காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த வெண்ணிலா வந்து இப்படி பேசிட்டு இருந்தா, அம்மா வேறு இப்படி பேசிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. உடனே பாட்டி வந்து காவேரி திட்டுறாங்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி, உன் அம்மா தான் இப்படிலாம் பேசுகிறானா, நீயும் அமைதியாக இருக்க, அந்த பொண்ணு இப்போது நீ இதை புருஷனை விட்டு கொடுத்துட்டேன்னு நினச்சிட்டு சந்தோஷமாக போயிருக்கா, இதெல்லாம் உனக்கு தேவையா, இதெல்லாம் என்னத்தை சொல்கிறது, இந்த மாதிரி தத்தியாக இருக்கே அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரி யோசிக்கிறாங்க, என்ன நடக்க போதும்னு சொல்லிட்டு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க வெண்ணிலா. உடனே எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, கண்டிப்பாக எனக்கு விஜய் கிடச்சிடுவார், காவேரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒதுங்கிட்டா, அதனால் எனக்கு விஜய் வந்து என்னை கல்யாணம் பண்ணி தான் தீரணும், வேறு வழியே கிடையாது அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு நிஜமாமா சொல்கிறேன், ஆமாம் இப்போ தான் காவேரி கிட்ட போய் நான் பேசிட்டு வந்தேன், அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கும் விஜய்க்கும் உடனே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பசுபதி. உடனே வந்து உடனே வா, அவர் ஒத்துக்கு தானே ஆகணும், எப்படியாவது பேசி விஜயை வந்து வர வச்சுட்டா போதும், கல்யாணத்தை நம்ம நடத்திடலாம் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணி விஜயை வர வச்சுறாங்க. இங்கே விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு, நான் ஒத்துக்க மாட்டேன் இந்த கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே கோயிலுக்கு எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறோம், அதெல்லாம் தெரியாது, நீ வெளில கல்யாணம் பண்ணி தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவேரி தான் உன்னை வேணான்னு சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. என் காவேரி என்னை வேணான்னு சொல்ல சான்ஸே கிடையாது, என் காவேரி எனக்காக கண்டிப்பாக வந்து இருக்கா, அவள் எனக்காக காத்துட்ருக்கா, நான் வருவேன்னு சொல்லிட்டு தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க, மரியாதையை வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்றாங்க. அதை கேட்காம வந்து இங்கே பாரு விஜய், ஒரு வேளை என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த உயிரோடு இருக்க மாட்டேன், இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வெளியிலாவும் மிரட்டுறாங்க. விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. என் காவேரி தவிர இந்த உலகத்தில் யாருமே எனக்கு வேணாம், என் காவேரி தான் என் மனசு ஃபுல்லாக இருக்குது, அவளை தவிர என்னால் யாருமே கல்யாணம் பண்ணிக்க முடியல, விஜய் பயங்கரமாக கத்தி சொல்கிறாரு. தாத்தாவும் வந்துடுறாரு. இந்த சொல்ல இது எல்லாத்தையுமே வந்து அங்கே வர காவேரி வந்து கேட்டுறாங்க. காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க, அழறாங்க காவேரி. உடனே ஓடி வந்து, காவேரி நீ என்னை வேணான்னு சொன்னியாடி அப்படின்னு, நான் எப்படிங்க உங்களை வேணான்னு சொல்லுவேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு விஜய் அப்படியே வந்து எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா என் பொண்டாட்டி என்னை தேடி வந்துட்டா, இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு உடனே வெளியில் செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. நீ தானே வந்து உன் புருஷன் வேணான்னு சொன்ன, இப்போ எதுக்காக விஜய் தேடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என் புருஷனை வேணான்னு சொன்னேனா, யார் வேணான்னு சொன்னது, என் அம்மா 1000 சொல்லுவாங்க, விஜய் மேலே எங்கள் அம்மாவுக்கு கோவம், அதனால சொல்லிட்டு இருக்காங்க, அதனால நான் வேணான்னு சொன்னேன் ஆயிடுமா, என்றைக்குமே என் புருஷனை யாருக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. இங்கே பாரு, எனக்கு தெரியாது, எனக்கு விஜய் வேணும், நானும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றாங்க. நீ என்ன ஒத்துக்கிறது ஒத்துக்காமல் போகிறது, விஜய் கட்டின தாலி ஏன் கழுத்தில் இருக்குது, விஜய் எனக்கு தான் சொந்தம், அவரே என்ன தான் மனசார விரும்புகிறாரு, இப்போது எல்லார் முன்னாடியும் முன்னாடியும் என்னைக்கு அவர் என்னை விரும்புகிறாருன்னு சொன்னாரோ அப்போவே எல்லாமே முடிச்சு போச்சு, இதுக்கப்புறம் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத, உனக்காக அவர் எவ்வளோ பண்ணியிருப்பாரு, உன்னை பார்த்து எல்லாமே பண்ணதுக்கு அவருக்கு நீ இந்த நன்றி கடன் தான் செலுத்துவியா, உனக்கு அசிங்கமாக இல்லை இப்படிலாம் பண்ணுறதுக்கு அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து, இங்கே பார் நீ தான் வேணான்னு சொல்லிட்டு போனேன், நான் இப்போ வேணான்னு சொல்லிட்டு போவேன், இங்கே பார் அன்னைக்கு நான் போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா உனக்கு, எங்களுக்குள்ளே இருக்க அக்ரிமெண்ட்டு வந்து காரணம், ஆனால் அந்த அக்ரிமெண்ட்டு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, விஜய் என்னை எவ்வளோ நேசிக்கிறாருன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது, இங்கே பார் தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க எல்லாரும், நீங்கள் எல்லாரும் கூடி வந்து என் புருஷனுக்கு கல்யாணம் பண்ணால் நான் ஒத்துப்பேனா, இந்த கல்யாணம் நடக்காது, ஏன் புருஷங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு.